ஒரு ஊழியக்காரர், நான் ஏற்கனவே சொன்ன, மறுபடியும் சொல்றேன், ஒரு ஊழியக்காரரு புதுசா ஊழிய ஆரம்பிச்சாரு. அவர் ஆத்மா வேணும், நிறைய வேணும். அப்போ அவருடைய ஃப்ரெண்ட் என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஆத்மா நான் ஆயத்தப்படுத்திருக்கிறேன், வாங்க போலாம், ஊழியத்தை கொண்டாந்து ஒரு வாஞ்சியா போயிருக்கிறாரு. ஆத்மா வருது அப்படின்னு உற்சாகமா போயிருக்காரு. போனா சோர்ந்து போயிட்டார். என்ன, ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் போனா கோமா ஸ்டேஜில் இருக்கிறாரு, ஒருத்தர் சாகிற நிலைமையில இருக்கிறாரு. இவரை போய் நம்ம சர்ச்சு பிலீவர்னு சொல்லி இந்த மனுஷன் கூட்டு போய் விட்டாரு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சோர்ந்து இருக்கும் போது அந்த கூட்டு போன பிலீவர், ஃபர்ஸ்ட் இங்க உட்காந்துருங்க, நான் போய் உங்களுக்கு டீ வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்துல ஐசி ரூம்ல உட்கார வச்சுட்டு போயிட்டாரு. இந்த பாஸ்டுக்கும் ஒன்றும் புரியல. இவரை போய் எப்போ குணமாக்கி எப்போ நம்ம சர்ச்சுக்கு நம்ம பிலீவராக கொண்டு வந்து சோர்ந்து போயிட்டார். சரி, போனது போச்சு, இருக்கிற வர்ற நேரத்தில் பைபிள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் முன்னாடி இவர் பைபிள் எடுத்து படிச்சிருக்காரு. அப்படியே பைபிள் படிக்க 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 அங்கே நர்ஸுங்க இருப்பாங்க பாருங்க, பக்கத்து ரூம் இந்த கம்ப்யூட்டரில் பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க பிபி கரெக்டாக இருக்கா, ஹார்ட் பீட்டு கரெக்டாக இருக்கான்னு. அங்க இருக்கிற நர்ஸ் ஓடி வருது. ஓடி வந்து இந்த பாஸ்டர் கிட்ட என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்கன்னு பதறது. இவர் பயந்துட்டாரு. நான் ஒண்ணு உயிர் போச்சுன்னு நினைச்சாரு. நான் ஒண்ணு பண்ணல, நான் இல்ல இல்ல நீ என்னமோ பண்ணி இருக்கிற, ஏமா என்ன ஆச்சு, நான் என்ன பண்ண, ஒண்ணும் பண்ணல, நான் பைபிள் தான் படிச்சு. பைபிள் படிக்கிறியா பாரு, அவருக்கு உயிர் வந்துருச்சு, அவருக்கு நார்மல் ஆயிடுச்சு, எல்லாம் சரியாயிட்டாரு, அற்புதமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பதறுது. பார்த்தா அவர் கண்ணை திறந்து கொஞ்ச நேரத்துல எழுந்திரிச்சு உட்காந்துட்டாரு. காரணம் என்னது, அவர் படிச்ச அந்த வசனம் உள்ள போய் 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 உண்மை நடந்த சம்பவம் போய் அந்த கோமா ஸ்டேஜில் இருக்கிற உயிரடைய செய்துச்சு பாருங்க. அதான் இந்த வார்த்தையினுடைய வல்லமை. அதான் உங்க வாழ்க்கையில சம்மட்டி போல உடைக்கும். பயப்படாதீங்க. உங்க பிரச்சனைகளை, உங்க குறைவுகளை, மந்திரங்களை, உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எந்த சத்துருன்னு போராட்டம் இருந்தாலும் சரி, முதல்ல பைபிள் படிங்க. நல்ல பைபிளை அந்த பிரச்சனைக்கு முன்னாடி சத்தமா படிங்க. அந்த வார்த்தை போக 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 பாருங்க உடைக்கும். அது உடைச்சு தள்ளும், சுகமாக்கும். ஆண்டவர் சொன்னார்ல, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குவார், வார்த்தையை அனுப்பி குணமாக்குவார். நீங்க